ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷமா பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கான எந்த சொல்யூஷனுமே இல்ல. அதுக்கான காரணங்கள் என்ன? இந்த பிரச்சனை முடியுது அப்டின்னா என்ன நடக்கலாம்? 2வது என்ன மாரியான செட்டில்மென்ட் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வரலாம்? இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் என்ன? ஏன்னா திரும்ப திரும்ப இந்த ரூட் காஸ் தீரணும் அப்டிங்கிற வேர்ட் அடிபடுது இல்லையா? இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி எது? அப்டிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பல அனாலிசிஸ், பல அனலிஸ்ட் தரப்புலருந்து குடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய புரிஞ்சுக்கணும்னா நம்ம 2010க்கு போகணும். ஏன்னா 2010 உக்ரைனோட அதிபர் தேர்தல்ல ஜெயிச்சது தான் விக்டர் யானுகோவிச் அவர்கள், உக்ரைனோட 4வது அதிபர். ஸோ, அவரு ஜெயிச்சிருக்காரு அப்டின்னா, அப்ப புதுசா அப்டி நின்னு ஜெயிச்சாரா ஜெலன்ஸ்கி அவர்கள் மாரினா இல்ல. அதுக்கு முன்னாடி 2004லயே பிரசிடென்ட் எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நின்னாரு. பட் அதுல ஜெயிச்சாரு. மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எலக்ஷன்ல ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல வதந்திகள் பரவ ஆரம்பிக்குது. வதந்திகள் உண்மையா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புரொட்டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது போல ஒண்ணு உருவாகுது. ஸோ அந்த ரெவல்யூஷன் வரும்போது மிக பெரும் பிரச்சனை ஆயினோனே சுப்ரீம் கோர்ட் உக்ரைனோட கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணி, இந்த எலக்ஷன்ல முறைகேடுகள் நடந்திருக்கு. அதனால ஜெயிச்சது யானுகோவிச் அவர்கள் கிடையாது. அதனால அவர் ரிசைன் பண்ணுங்க. இந்த எலக்ஷன்ல உண்மையாலுமே ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா, யுஷென்கோ அவர்கள் தான். ஸோ அவருக்கே திருப்பி பதவிய குடுங்க. ஏன்னா, அவர் அதுக்கு முன்னாடியே அதிபரா இருந்தாரு உக்ரைன்ல. ஸோ அவர்கிட்டயே குடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சுமே யுஷென்கோவிச் அவர்கள் ஆட்சி ஆள ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பி 2010ல எலக்ஷன்ல நின்னாரு. ஸோ இவரு நின்னு ஜெயிக்கிறாரு அப்டின்னா, என்ன மாரியான கேம்பெயின் இவர் பண்ணிக்கிறாரு? ஆல்ரெடி இவருக்கு எகெயின்ஸ்டா ரெவல்யூஷனே நடந்துச்சு. ஆரஞ்சு ரெவல்யூஷன். இருந்தும் திருப்பி அதிபர் தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிறார் அப்டின்னா, என்ன மாரியான ஆசை வார்த்தைகள் கேம்பெயின்ல போட்டிருப்பார். எக்கனாமிக் ரிஃபார்ம் அதுல அடிப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எக்கனாமிக் ரிஃபார்ம். யூரோப்பியன் யூனியன் போல யூரோப்பியன் யூனியன் உட நம்ம இன்டர்ஃபேஸ் ஆகணும். 2வது மிலிட்டரி நான் அலைன்மென்ட் நம்ம கொண்டு வரணும்னு இது போல ரொம்ப அழகான வார்த்தைகள தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி அந்த எலக்ஷன்ல பண்ண ஜெயிக்கிறாரு. மக்களுக்கும் பிடிச்சிருந்தது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அவரு ஆட்சி ஆள ஆரம்பிக்கிறார். அவர் ஆட்சி ஆள ஆரம்பிச்சோனே திரும்ப பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் இது, அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவரோட ரிலேஷன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான அ என்ன சொல்றது? ஆர்டர்ஸ் கிடைக்குது. டெண்டர்லாம் குடுக்குறாங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் இது பரவலா எல்லா நாட்டிலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வாடிக்கையான ஒரு விஷயம் தான். ஸோ, அது அங்க பரவிட்டு இருந்து அதிருப்திகள் வர ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 11க்கு எகெயின்ஸ்டா பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சட்டம் கொண்டு வராரு. அதாவது பிரசிடென்ஷியல் டெர்ம் லிமிட். அதுல நெறைய விஷயங்கள் அவர் செஞ்சாரு. நான் மெயினான பாயிண்ட் சொல்லிர்றேன். ஸோ பிரசிடென்ஷியல் டெர்ம் லிமிட். அதாவது நம்ம எவ்வளவு வருஷம் வேணாலும் நம்ம ஆட்சி ஆண்டுக்கலாம். அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆட்சி பண்ற வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல டெர்ம் லிமிட்லாம் கொண்டு வந்தாரு. இது பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் கால ஆட்சிப்படியே இருக்கு. ஏன்னா ரஷ்யால எப்படித்தான் திமித்ரி மெதோதேவ் அவர்கள் பண்ணாரு. ஒரு அதிபர் எவ்வளவு வருஷம் வேணா இருந்துக்கலான்ற மாரிலாம் கொண்டு வந்தாங்களே சட்டங்கள். ஸோ அதே போல சோவியத்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் உக்ரைனோட மக்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதிருப்திகள் வருது. ஆல்ரெடி ஏகப்பட்ட கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு. அலிகேஷன்ஸா? அலிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கும்போது தான், அந்த இத டைவர்ட் பண்ணணும். பிரச்சனை ஆகுன்றதுனால, திரும்பவும் இந்த யூரோப்பியன் யூனியனோட ஆசைய பார்த்தீங்கன்னா, டெம்ப்ட் பண்றாரு. 2013ல உக்ரைன்ல. கேம்பெயின் பண்றாரு. நம்ம யூரோப்ல சேர்ந்துட்டா இப்படி ஆகும், அப்படி ஆகும், இது ஆகும், அது ஆகும். யூரோப்பியன் யூனியன்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்பும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க நாட்டுல ஏகப்பட்ட ஊழல் இருக்குது. அந்த ஊழல்லாம் சரி பண்ணணும். அதுக்கான கமிஷன் அமைக்கணும். அதுக்கான இது பண்ணணும். எலக்ஷன்ல இப்படி இருக்கணும். இந்த டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்ற போல ஏகப்பட்ட லிஸ்ட், ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, EU வச்சிருப்பாங்க. உங்க ரொமேனியால இப்ப எலக்ஷன்ல எப்படிங்க? ஒருத்தர் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா, முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அது செல்லாது. கோர்ட்ல கேன்சல் பண்ணிட்டு அவர நிக்கவே கூடாது. அப்படிங்கலாம் செஞ்சுட்டு வேற ஒருத்தவங்க நிப்பாட்டினாங்க. அதே போல தான். ஸோ அந்த மாரி அவங்க இருக்கலாம். ஆனா புதுசா செய்றவங்களுக்கு இது போல லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அ சொல்லம்போது விக்டர் யானுகோவிச் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அதிருப்திகள் பார்த்தீங்கன்னா, போக ஆரம்பிக்குது. சரி யூரோப்ல பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்காங்க. நல்லபடியா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த வருஷத்தோட இறுதி நவம்பர் மாசம்னு நெனைக்கிறேன். வர வர என்ன ஆகுதுன்னா, யூரோப்பியன் யூனியனோட டெர்ம்ஸ் ஒத்து வரல. ஸோ அதனால நம்ம இந்த டெர்ம்ஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம ரஷ்யாவோட இணைஞ்சுக்கலாம். ஏன்னா ரஷ்யா கிட்ட நல்ல டெர்ம்ஸ் இருக்கு. அந்த டைம்ல அதிபரா இருந்த திமித்ரி மெதோதேவ் அவர்கள், அவர் ஒரு ஆஃபர் வச்சிருந்தார். அதாவது சீப்பான கேஸ் நான் உனக்கு தரேன்ப்பா. 2வது நான் உனக்கு எக்கனாமிக்கல் எய்ட் தரேன். எக்கனாமிக் பிரச்சனைன்னு சொல்லி தான் நீ அங்க போற. உனக்கு எக்கனாமிக்கலி எய்ட் தரேன் நானு. 15 பில்லியன் லோன் தரேன் நானு. ரொம்ப மலிவான லோனா நான் உனக்கு தரேன். நீ கட்டும்போது கட்டிட்டு இரு. கேஸையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க. டிரான்சிட் ஆகட்டும். ஸோ இது போல பல விஷயங்கள். அந்த டைம்ல யூரோப்பியன் யூனியன் உக்ரைனோட எக்கனாமிக் ஆஃபர் பண்ணது வெறும் 610 மில்லியன் தான்.
அது போல 1.5 பில்லியன் தராங்கப்பா நம்மளுக்கு. சாரி 15 பில்லியன் தராங்கப்பா ரஷ்யா அப்படிங்கும்போது, $15 பில்லியன் டாலர்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் திருவோட எடுத்து எல்லா பக்கம் கேட்டுக்கிறார் இல்லையா? ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ரஷ்யா கொண்டு வந்து குடுத்தாங்க. $15 பில்லியன் டாலர் ஒரு ஃபெச்ல குடுத்துருக்காங்க ரஷ்யா. ஸோ அந்த டைம்லயே. 2013ல. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல டீலா இருந்தனால, கிரீமியாவோட வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த லீஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இது திரும்பவும் அதிருப்தி ஆரம்பிக்குது. அதாவது ஏன்னா ரஷ்யா இவ்வளோ தூரம் செய்றாங்கன்னா, அவங்களுக்கு கைமாறு செய்யணும் இல்லையா? இந்த கிரீமியால வந்து ரஷ்யாவோட படைகள் இருந்தாங்க. நேவல் படைகள் இருந்தாங்க. மிலிட்டரிலி நான் அலைன்மென்ட் அப்படிங்கிறத இவரு பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிச்சார். ஸோ மிலிட்டரிலி நான் அலைன்மென்ட்னா இப்ப திருப்பி போய் ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேவல் பேஸ் வச்சுக்கிறதுக்கு கிரீமியால நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, எப்படி ஈயூ உங்கள ஏத்துக்குவாங்க? அதனால தான் ஏத்துக்க மாட்றாங்க. நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இது போல டீல்லாம் போட்டுக்கிறீங்க ரஷ்யா கூட. அது யூரோப்பியன் யூனியனுக்கு பிடிக்கல. அதுபோல செய்திகள் அங்கருந்து வருமா இல்லையா? ஸோ மீடியாக்கள் வச்சிருக்காங்களா இல்லையா? அவங்க ஏகபோகமா பேசுவாங்களா இல்லையா? ஸோ அதுபோல பேசும்போது மக்கள் மத்தியில அதிருப்திகள் ஸோ புரொட்டஸ்ட் வெடிக்க ஆரம்பிக்குது 2014. ஸோ அதுக்கு புரொட்டஸ்ட்ங்கிறது ரயாட் ஆகுது. ரயாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி கவிழ்ப்பு வரைக்கும் போயிருச்சு. ஈரோமைடன் மூவ்மெண்ட் எப்படி ஆரஞ்சு ரெவல்யூஷன் வந்தோ, அதே போல இன்னொரு ரெவல்யூஷன் வந்துருச்சு. யூரோப்பியன் யூனியன்ல இணைஞ்சே ஆகும் அப்படிங்கிறது போல வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த விஷயம் நடக்குது இல்லையா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த அளவுக்கு உக்ரைனோட மக்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேற்கு நாடுகளே சொல்லக்கூடிய செய்திகள் தான். இது அவங்க சொல்லப்பட்டுட்டு வந்த செய்திகள். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 40லிருந்து 50% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல விருப்பம் இல்ல. உக்ரைன் இது போல வந்து எதுக்கு ஆட்சி கவிழ்ப்பு, யூரோப்பியன் யூனியன் அது இதுன்னு போது எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது. அப்படியே விடுங்கப்பா, ஏன்பா அப்படிங்கிறது போல மக்களுக்கு இருந்தது. ஆனா அதிகப்படியான புரொட்டஸ்ட்ங்கிறது கீவ்ல தான் நடந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் மெஜாரிட்டியோட அங்க புரொட்டஸ்ட் நடந்துச்சுன்னா இல்ல. கீவ் வாசிகளுக்கே இதுல பெருமளவுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பல நபர்களையும் திரட்டியிருக்காங்க ஒரு பகுதியில. அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ 2013லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கல்கள் ஆரம்பிச்சது. 2014ல ஆட்சி கவிழ்ப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே ஆட்சி கவிழ்ப்பு அங்க நடக்கும்போது, இந்த கிரீமியால வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட பேஸ் இருந்ததா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உள்ள ஆளுங்கள அனுப்புறாங்க. அந்த இடத்துல ஆட்சி கவிழ்ப்பு கொண்டு வராங்க. ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்குறாங்க. அங்க ஒரு ரெஃபரண்டம் வைக்கிறாங்க. ரெஃபரண்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 90% 95% அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்களே சொல்றாங்க. ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நாங்க ரஷ்யாவோடயே இருந்துக்கிறோங்க விட்டுருங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா கூட இணைச்சுட்டாங்க கிரீமியா மக்கள். ஸோ கிரீமியாங்கிறது அஃபிஷியலா ரஷ்யா அவங்களோட பாயிண்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா மேற்கு நாடுகள் ஒத்துக்கல. ஸோ அந்த டைம்ல மேற்கு நாடுகள் என்ன பண்றாங்க, சாங்ஷன் போட ஆரம்பிக்கிறாங்க ரஷ்யா மேல. இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இத நம்ம தனியா பார்க்கணும். ஏன்னா அப்ப தெரிஞ்சுக்கிட்டா தான் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி ரஷ்யா உள்ள வந்து இது என் பகுதின்னு கிளைம் பண்ணோனே அங்க இருக்கிற மக்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க? அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? ஸோ ஆக்சுவலா இதுக்கு உக்ரைனோட டெமோகிராஃபி நம்ம பார்க்கணும். இந்த மேப்ல லோட் ஆயிருக்குல்ல, இந்த வயலட் கலர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எத்னிக் ரஷ்யன்ஸ். அதிகமா ரஷ்ய மொழிய பேசுறவங்க, ரஷ்யாவோட கலாச்சாரம் பிடிச்சவங்க. ஸோ ரஷ்யன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது போல நினைக்கிறவங்க. ஸோ அவங்கலாம் இந்த ரீஜியன்ல இருக்கவங்க. இந்த ஒடசா பகுதி ஏன் மார்க் ஆகுதுன்னா, அங்க அதிகப்படியான நபர்கள் இருக்காங்க. பல பாப்புலேஷன் இருக்காங்க. மால்டோவா, ரொமேனியா, ஹங்கேரி, ரஷ்யா இது போல. ஆனா உக்ரைனியன்ஸ் அங்க மைனாரிட்டி தான். அங்க ஒண்ணும் பெருமளவுல அவங்க இல்ல. ஆனா அங்க இருக்கிறவங்களும் சரி, மால்டோவில இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிறவங்களும் சரி, அவங்கள ரஷ்யா கூட இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க, ரஷ்யா கலாச்சாரத்த பின்பற்றக்கூடிய நபர்கள். அதாவது நீங்க சர்ச்சு தான். சர்ச்சுனாலும் நீங்க உள்ள போனீங்கன்னா, சிலது வெள்ளையா இருக்கும், சிலது கருப்பா இருக்கும். ஸோ அப்ப கருப்பா இருக்கிறது பிடிக்கிறவங்க கருப்பு பிடிக்கிறவங்களுக்கு கருப்பெல்லாம் பிடிக்குது. இப்ப வெள்ளை பிடிக்கிறவங்களுக்கு வெள்ளையெல்லாம் பிடிக்கல. அதுபோல ஒரு உதாரணம். இது தெளிவா பேச முடியாது. அது பிரச்சனையே இல்ல. ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெளிவா தெரியாது. எனக்கு அத பத்தி எந்த ஒரு நாலேட்ஜும் இல்ல. இந்த கருப்பு வெள்ளைங்கிறது மட்டும் தான் டிஃபரன்ஸ் தெரியும். பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது தான். மத்தபடி எதுவும் இல்ல. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அதாவது இது போல சிக்கல்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு வேறுபாடுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விரிசல்கள், உரசல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த டெமோகிராஃபி பார்த்தீங்கன்னா புரியும். ரஷ்யா ஏன் இதெல்லாம் கிளைம் பண்றாங்க? ஏன் இங்கலாம் பிரச்சனை நடக்குது? ஈஸியா வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா, அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. கிரீமியாலருந்து உள்ள வந்தாங்க. கெர்சன் பகுதியில என்ன ஓடுது? ஜாப்ரோசியா பகுதியில என்ன ஓடுதுன்னு உள்ள ரெஃபரண்டம் வைக்கிறாங்க. மக்களும் சரி ஓகே ரஷ்யாவோட இணைஞ்சுக்கிறேன்றாங்க. எதுக்காக இணையறாங்க? அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ அந்த டைம்ல நம்ம திருப்பி அந்த இடத்துக்கே போறோம். அதுக்கான காரணம் இதான். இந்த டெமோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரஷ்யன்ஸ் அதிகமா இருக்காங்க. இப்ப அந்த கிரீமியால வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட இணையும்போது, சேம் டைம் இந்த டான்பாஸ் இருக்கு இல்லையா? டான்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. லுகான்ஸ்க் அப்புறம் டொனஸ்க். இத வந்து டான்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்குது. எப்படி இங்க ஈரோமைடன் மூவ்மெண்ட் நடந்த 2014ல ஒரு டிரான்சிஷனல் கவர்ன்மெண்ட் அமையுதோ, அந்த டைம்ல லுகான்ஸ்க்கும், டொனஸ்க்லயும் ரிபல்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஆப்வியஸா தெரியும். உக்ரைன் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து போறது மட்டும் இல்லாம, யூரோப்பியன் யூனியன் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்னால பஃபர் உருவாக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்க.
இப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிபல் இருக்காங்க. சொந்த நாட்டு ராணுவத்துக்கு எகெயின்ஸ்டா அவங்களால சண்டை பிடிக்க முடியாது. அது போகுது. அதுக்கப்புறம் பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள் அங்க வராரு. அப்ப வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பெருமளவுல பகுதிகள் அந்த கிளர்ச்சியாளர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருது. அங்க சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, கூப்பிட்டு பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாங்க அப்படிங்கும்போது பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிபர். இந்த டிரான்சிஷனல் கவர்ன்மென்ட் 2014 முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சார். அவர் என்ன பண்றாருன்னா, மின்ஸ்க் அக்ரீமெண்ட். மின்ஸ்க்ன்றது பெலாரூஸோட கேபிட்டல். அங்க போய் உட்கார்ந்து எல்லா நாடுகளும் பேசுறாங்க. யூரோப் இருக்கிறாங்க, ரஷ்யா இருக்கிறாங்க, உக்ரைன் இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. அதாவது ரஷ்ய மொழி பேசுறவங்களுக்கு அவங்களுக்கான சுதந்திரம் குடுக்கணும். அந்த கலாச்சாரத்த நீங்க பாதுகாக்கணும். அவங்களுடைய கலாச்சாரத்த. இந்த நசுக்கிறது, ஒடுக்குறது இது போல வேலைகள் செய்யக்கூடாது. அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்லாம் பண்ணக்கூடாது. ராணுவத்த யூஸ் பண்ணி அவங்களுக்கு எகெயின்ஸ்டா எதுவும் செய்யக்கூடாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மின்ஸ்க் அக்ரீமெண்ட் போடுறாங்க. அது மாரி கேட்கறாங்க. ரஷ்யா கேட்கறாங்க. உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க. பட் அது கடைபிடிக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதுக்கப்புறம் 2 தடவையுமே சண்டைய பிடிக்க தான் ஆரம்பிச்சாங்க. அது ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி மின்ஸ்க் அக்ரீமெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அரசல் புசலா பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஃபெயிலியர் ஆகுது. திருப்பி அது கடைபிடிக்க முடியல. பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போது. அந்த டைம்ல தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் உருவாகுறாரு. படம்லாம் நடிக்கிறாரு. மக்களுக்கு பிடிக்குது. துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. அது பண்றாரு. அப்புறம் பெருசா செஞ்சுருவாரு அப்படிங்கிறது போல நம்பிக்கையில ஓட்ட போட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க 2019ல. அந்த டைம்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலாவ கொண்டு போய் வைக்கிறாங்க. திருப்பி அது சண்டை ஆகுது. சண்டை ஆகும்போது எஸ்கலேட் ஆகும்போது திருப்பி பேச்சுவார்த்தை நடக்குமா, அப்ப போகும்போது தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்க போய் உட்கார்ந்தாரு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருந்தாரு. அந்த டைம்ல பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றாங்க. அதாவது அங்க எலக்ஷன் வைக்கலாம். நீங்க எலக்ஷன் கேட்கிறீங்க. அந்த டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க்ல எலக்ஷன் வைக்கலாம். அத யூரோப்பியன் யூனியன் அப்ரூவ் பண்ணட்டும். அங்க இருக்கிற மக்கள் ஆட்சி பண்ணட்டும். அங்க இருக்கிறவங்களுக்குலாம் அதுக்கப்புறம் ஏத்த மாரி பண்ணலாம். எல்லாம் செஞ்சு குடுக்கலாம் தான். பட் ஆனா அதுக்கு அங்க இருக்கிறவங்கலாம் ஆயுதத்த கீழ போட்டு சரண்டர் ஆகணும். அங்க ராணுவ எஸ்கலேஷன் இருக்கக்கூடாது. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள அது வரணும் அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் டிமாண்ட் வைக்கிறார். அதாவது ஒன்ஸ் ராணுவம் வந்து அங்க கட்டுப்பாட்டு எடுத்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அதனால ரஷ்யா என்ன சொல்றாங்க, முடியாதுப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அது கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறமா எஸ்கலேட் ஆகுது தான் 2022 பிப்ரவரி மாசம் ரஷ்யா உள்ள வராங்க. அதுக்கான காரணம் நேட்டோவோட இணைஞ்சு செயல்படுறது, நேட்டோவோட இணையக்கூடிய அந்த ஒரு தருணம். இது போல சிக்கல்கள்லாம் இருக்குது. இது போல பேச்சுக்கள்லாம் இருக்கிறதுனால, ரஷ்யா உள்ள வராங்க. அந்த பகுதிகளுக்கு உதவி செய்றாங்க. ஏன்னா, யூரோப்பியன் யூனியன் அதிகமான உதவிகள் குடுத்து, உக்ரைன பில்டப் பண்ணி, உக்ரைன யூஸ் பண்ணி, ராணுவத்த யூஸ் பண்ணி, அந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணிடலாம். ராணுவம் முழுவதும் மொபைலைஸ் பண்ணி அங்க போய் அடிக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள்னால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது போல யோசிச்சாங்க. ஏன்னா 2014ல இருந்தே ட்ரென்ச் எல்லாம் தோண்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மேப்ல பார்க்குறோம். எந்த அளவுக்கு இந்த லுகான்ஸ்க், டொனெட்ஸ்க்லலாம் ட்ரென்ச்ச தோண்டியிருக்கிறாங்க. அப்ப எப்பேர்ப்பட்ட பிரச்சனைய இவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மேப் பார்க்கும்போது ஒரு ஒரு டைம் பார்ப்போம். ஸோ அந்த போல ஆரம்பிச்சது தான் இந்த ஒரு பிரச்சனை. ஸோ ஓரளவுக்கான ரூட் காஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இதோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாரி இருக்கும். இதே கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா, ஈராக் வார்ல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள அமெரிக்காக்கு ஆதரவா அனுப்பியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்ன? ஈரோப்போட ஸ்டாண்ட் என்னவோ, அது எல்லாத்துக்கும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இணைஞ்சு செயல்பட்டுருக்காங்க. முன்னாடி இந்த 1991 விடுதலை கிடைச்சதுலருந்து, உக்ரைன் மேற்குக்கு ஆதரவா வந்திருக்காங்க, ரஷ்யாக்கு ஆதரவா வந்திருக்காங்க. ஒரே அரசியல்வாதி இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்துன்னு வச்சிருக்காங்க. ஸோ நாட்டோவோட இணைஞ்சு செயல்படுவாங்க, ட்ரில்லுல போவாங்க, பார்ட்னர் கண்ட்ரியா இருந்தாங்க, அதுல ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆ நேவல் ஷிப் எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கருங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோந்து பணிகள் போறது நாட்டோவோட. இது போல எக்ஸர்சைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இது ரஷ்யாவும் ஒரு சைடு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எப்ப இது எஸ்கலேட் ஆகுதுன்னா, முழுவதும் போகுது. பார்டர் பொசிஷன்ல வந்து நிக்கிறாங்க அப்படிங்கும்போது தான், இந்த இடத்துல பிரச்சனைகள் மாறுது. ஸோ, இது போல பல விஷயங்கள் இருக்கு. எந்த அஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பார்க்குறீங்களோ, அதுக்கேத்த மாரி மாறும். ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் இருந்தது. உக்ரைன்ங்கிறது அமெரிக்காவோட ஒரு கைப்பாவையா மாறிடும். இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லாமே அமெரிக்கா எடுத்துக்கும். அப்படிங்கிறது போல இருந்துச்சு. இப்ப அது நடந்துருச்சும் கூட. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கணிச்சு அந்த டைம்லயே பேசியிருந்தாங்க. இந்த 2014ல. அதெல்லாம் 1994, 95லயே இது போல விஷயங்கள்லாம் பரவலா இருந்தது தான். அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஆட்சி பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தது தான். பட் அது பெருசா இல்ல. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 50% உக்ரைன்ல இருக்கக்கூடிய 50% அமெரிக்காவுக்கு சொந்தம் இல்லையா? ஸோ ஆயிடுச்சா இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயமா இப்ப நடந்திருக்கு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன நடக்கலாம்? அனலிஸ்ட்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க? ஏன் அது போல பேசுறாங்க? அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ ஓரளவுக்கான தகவல்கள், இந்த பிரச்சனையோட காரணம் என்ன? எதனால ஆரம்பிச்சது? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.